ஹே ஹாய் அம்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பிஎம்மோட பார்ட் 20 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா, ஜெயகே வந்து உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். எனக்கு அது வேணுண்டி இது வேணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அவங்ககிட்ட என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் காதில் கூட வாங்கியிருக்க மாட்டான். அப்படியே உங்களுக்கு பிடிச்சி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த டோர்கிட்ட நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஓகேடா. ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியில் வந்து ஒரு காலிங் பெல் ஒன்று அடிச்சிருக்கோம். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஓகேடா. இப்போது வெளியில் காலிங் பெல் இல்லாமல் அடிச்சிட்டே இருக்குது. உங்களுக்கா செம்ம பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேப்பில் இடையில ஜங்குக்கை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க. அவன் போய் கீழே விழுந்திருப்பான். ஸோ அந்த கொஞ்சம் கேப்பில் நீங்கள் உங்கள் சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு அழுதுட்ருக்கீங்க பயங்கரமாக. ஸோ அவன் அப்படியே கீழே விழுந்துட்டு உங்களை பார்த்து முறைக்கிறான். ஸோ அவன்கிட்ட இருந்த அந்த பேக்கெட் அது வந்து அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் கடையில் போய் விழுந்துடுது. உங்களை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ வெளியில் ஏய் ஜேகே, டே மச்சான், சொத்தா சரகு வாங்கிட்டு வாடா, சரகு அடிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே என்ன புடுங்கிட்டு இருக்கான்னு தெரில. தோழி டே ஜேகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு லூக்காஸ் வெளிலன்னு பயங்கரமாக கத்திகிட்ருக்கான். ஸோ உள்ள ஜேகேமே அப்படியே வரான். உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்கான். உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். ஏய் நாடி நானும் பார்த்துட்டே இருக்கேன். பாவமே புள்ள ரொம்ப பயப்படுதுன்னு பார்த்தா ஓவராக பண்ணுற. நான் பிடிச்சி தள்ளி விடுற. நான் தான் சொன்னேன்னடி. நீ ஏன் வந்தேன்னா இங்கேயே இப்போவே முடிச்சுட்டு போயிடலாம். நானா தூக்கிட்டு போனேன்னா நீ தாங்க மாட்டேன்னு. ஜேகே நீ என்ன லூஸா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற நீ அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே வந்து உங்கள் நெக்கை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். ஜேகே வலிக்குது ஜங்குக்கு. இல்லடி உன்னை பார்த்தா வலிக்கிற மாதிரிலாம் தெரிலையே. இல்லைல்ல என்னை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஃபேஸ் கிட்ட வந்து பயங்கரமாக முறைக்கிறான். ஜேகே ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல என்னால் முடியாது ஜேகே. முடியாதா? என்னால் முடியும்டி, தூக்கிட்டு வரேன் பார்க்குறியா? ஜேகே வேண்டாம் ஜேகே, எனக்கு ஒன்று பிடிக்கல ஜங்குக்கு. அப்புறம் அப்புறம் மயிறு பிடுங்க வேணாம் லவ் பண்ண. சும்மா லவ் பண்ணியா? சும்மா டைம் பாஸ்க்கு அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீ தான் அப்படி பண்ணிகிட்ருப்ப போல இருக்கு. அதான் அவனா இது வேணும் அது வேணும் அப்படின்னு என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுற. என்னோடய சைடு இருக்கிற ஃபீலிங்ஸை என்னைக்காவது நீ புரிஞ்சுட்டு இருந்திருக்கியா? எப்போ பாரு உன்னோட ஃபீலிங்ஸ், உன்னோட நல்லது, உன்னோட கெட்டது, இது மட்டும்தான் எனக்கு தெரியணும். நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் நீ என்னைக்காவது ஃபீல் பண்ணி பார்த்துருக்கியா ஜேகே? பார்த்ததாண்டி இல்லை, பார்த்துதான் இல்லை. என்ன பண்ணலாங்கிற? நான் அப்படிலாம் கிடையாதுடி. அதெல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ணா. இப்போ என்ன பெரியவ மாதிரி ஓவராக வாயடிக்கிற? நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செஞ்சால் போதும், சரியா? என்னால் முடியாது ஜேகே. என்னால் உனக்கு ஒரு அடிமை மாதிரிலாம் இருக்க முடியாது. என்னை விட்டுற என்ன? நான் உன்னை தெரியாமல் லவ் பண்ணிட்டேன். தெரியாமல் லவ் பண்ணிட்டியா? யாருக்கு அதில் பூ சுற்றிட்டு இருக்கா? தெரியாமல் லவ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாமல் லவ் பண்ணிட்டேன்னு சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே உங்கள் நெக்கு இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுறான். இன்னும் நல்லா கிரிப்பாக பிடிக்கிறான். ஜேகே வலிக்குது ஜங்குக்கு. ஏய் என்னாடி நீ தெரியாமல் லவ் பண்ணிட்டேன்னு அசால்ட்டாக சொல்கிற? சரி வா, நான் தெரியாமல் ஒரு தடவை படுத்து எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் போ, நான் ஒத்துக்கிறேன். என்ன ஜேகே பண்ணுற? கையை விடு ஜங்குக் அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜேகே விடு ஜேகே. ஜங்குக் ஜேகே என்னை விடு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் கூட பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ வெளியில் டே ஜேகே, ஐயோ சரகு வேறு கூலிங் கம்மியாகிட்டே இருக்கே, ஒருத்த உள்ள என்ன பண்ணிட்டுருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு லூக்காஸ் வேறு கதவை போட்டு பொறுமையாக இல்லாமல் ரொம்ப தட்டிகிட்ருக்கான். ஜங்குக்கா ரொம்ப கடுப்பாக இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. ஸோ அப்படியே போயிட்டு உங்களை விட்டுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்களும் அவன் பின்னாடியே ஓடி போய் நின்றுக்குறீங்க. ஏய் என்னடா நான் தான் கதவை ஓப்பன் பண்ணேன்னு தெரியல, ஒருத்த தட்டிகிட்டே இருக்கா. டேய்
ஒருத்தன் நீ தானேடா சொன்ன சரக்கு வாங்கிட்டு வாடா, என் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து அடிக்கலான்னு நல்லா பல்ல மாதிரி பேச நான் அனுப்பி விட்டேன்லடா. ஆ இப்போ என்ன உள்ள என்ன பிடுங்கிட்டு இருக்கியா? ஆ போட போகிறேன், மரியாதை போடாம தான் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் ஜேகே விடு ஜேகே, தள்ளிக்கோது உங்களுக்கு நான் வெளில போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பயங்கரமாக பின்னாடியே பிடிச்சி அடிச்சிட்ருக்கீங்க. ஏய் என்னடா பண்ணுற, உண்மையாகவே வா மச்சான். டேய் என்னடா, நான் என்னடா என்ன உள்ள வந்து பார்க்கணுமா? நான் ரெடியாக தான் மச்சான் இருக்கேன், நீ விடுவியா? உனக்கு சரின்னா நான் உள்ளே வரேன். டேய் ஒருத்த சாவடிச்சிருவேன், மேலே போய் உட்கார வரேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அனுப்பி வர்றான் லூக்காஸை. அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு வெளிலவே நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பிடிச்சி தள்ள விட்டு அப்படியே வெளில ஓடி வரீங்க. அந்த பிளேஸே லைட் போடாமல் அவ்வளோ டார்க்காக இருக்குது. நீங்களும் போகிறீங்க. ஜேகே எகெயின் வந்து உங்களை பிடிச்சி இழுக்கிறான். ஈ அதன்னடி நீ அடங்கவே மாட்டியா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் வேற பிடிக்கிறான். என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? என்னை எப்படி ட்ரீட் பண்ணுற நீ? எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல ஜேகே, என்னை விட்டுரு. உண்மையாகவே சொல்கிறேன் ஜேகே, எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னை விட்டு ஜங்கு அப்படின்ட்டு நீங்களும் அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஸோ அகெயின் உங்களை பிடிக்கிறான். அப்படியே அந்த சேலை அகெயின் அவருது. ஸோ லூக்காஸ் அங்கே நின்றுப்பானே, ஜேகே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். பாரு ஜேகே என்ன பண்ணுற நீ? அத்தா கடுவுகளப்பாக மரியாதை உள்ளே வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோடி. அப்படியே நான் சட்டை இல்லாமல் இருக்கேன், அப்படியே உன் சேலை வேறு வந்துருக்கா, இப்போவே கத்தி எல்லாத்தையும் கூப்பிடுவேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவேன்டி அப்படின்ட்டு அப்படியே கத்த போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த பிளேஸ் பார்த்தா அதை விட ரொம்ப பிஞ்ச் டார்க்கில் இருக்குது. என்ன ஜேகே உனக்கு வேணும்? ஏன் இப்படி பிடிச்சி என்னை டார்ச்சர் பண்ணுற? உன்னால் எப்படி ஜேகே இப்படிலாம் பண்ண முடியுது? உண்மையை சொல்லு ஜேகே, இதுக்காக தானே நீ என்ன லவ் பண்ணுற? ஏய் அது அமைதியாக நின்றுக்கோ, நானே கடுமையில் இருக்கேன். நாடி நீ கேட்டால் உண்மையாக லவ் பண்ணலங்கிறா, தெரியாமல் லவ் பண்ணிட்டாங்கிறா. என்ன நினச்சிட்ருக்கா? நீ வாட்டுக்கு அந்த தயான் கூட ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்கா, என்னடி நினச்சிட்ருக்கா? அவனுக்கு என்னை பார்த்தா ஜோக்கர் மயிரமா இருக்கா? நான் என்ன கேட்டுட்ருக்கேன் ஜேகே, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன பைத்தியமா ஜேகே? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? உனக்கே தோணலையா ஜங்குக்கு நீ என்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு? ஏய் தோணல, நீ அப்படி நடந்துக்கிட்டு இருந்தா உன்னை யாரடி போய் அவங்க கூட பேச சொல்கிறது? எனக்கு பிடிக்கலான்னு தெரிஞ்சு வேணும்னே போய் அவங்ககிட்ட பேசுகிறேன். நான் என்னடி பண்ணுறது? எனக்கு இப்படி தான் தெரியும், நான் தெரிஞ்சு தானே லவ் பண்ணேன். கேட்டால் தெரியாமல் லவ் பண்ணுறேன்னு கதை விட்டுட்ருக்கா. எனக்கு தெரியாது, இப்போ நீ என் கூட வர்ற. என்னால் முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோப்போ அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அவங்கள பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். விடு என்ன, ஏன் இப்படி பண்ணுற ஜேகே நீ? எனக்கு நான் தான் சொல்கிறேன்ல, உங்க கத்துனா எல்லோரும் வந்துடுவாங்க ஜேகே. ஏய் கத்துடி, உனக்கு கத்த தானே தெரியும், நீ கற்றுக்கோடி அப்படின்ட்டு நல்லா உங்கள் லோ வலிப்பெல்லாம் பிடிச்சி நல்லா பைட் பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டே நைட்டு ஜங்குக்கு நல்லா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு பயங்கரமான கோபம். ஏய் லூக்காஸு, இந்த ஒயன் இருக்காலடா, அந்த ஒயன் அவனை தெரியாமல் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாடா அப்படின்ட்டு பயங்கரமாக புலம்பிட்டு நல்லா சரகடிச்சிட்ருக்கான். நான் தான் அப்போவே சொன்னேன்ல மச்சான், இந்த பொண்ணுங்களெல்லாம் நம்பாதடான்னு. நீ தான் கேட்கல, எனக்கு அவள் தான் உயிர், அவள் தான் மயிருன்னு இருந்தா போயிட்டாளா, விடு உட்காந்து நக்கிட்டு குடி அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் பயங்கரமாக சரக்கடிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரல அன்னைக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்து பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட பாஸ் ஆகுது. உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்ஸும் முடிஞ்சு அப்படியே நீங்கள் காலேஜும் முடிக்கிறீங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் நீ ஒர்க் போகிறியா படிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எகெயின் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த 1 வீக்
ஜேகே அப்படியே உங்களை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டான். நீங்கள் உங்கள் பால்கனியில் என்ன அவன் எப்போ வரான் எப்போ போகிறான்னு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்கள் வீட்டு சைடு திரும்பவே மாட்டான். உங்கள் விண்டோ சைடு சுத்தமாக திரும்ப மாட்டான். உங்களை சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. ஒரு மாதிரி டோட்டலாக அவாய்ட் பண்ணுறான். உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டர்சி வீட்டில் உட்காந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கீங்க. அவளும் அப்படியே தயங்க நினச்சி பயங்கரமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த வீக்கெண்டில் அப்படியே நீங்கள் டர்சி 2 பேரும் ஒரு மாதிரி உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வெளிலலாம் போயிட்டு வரீங்க. 2 பேரும் லைட்டாக என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க வீட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 டே கழித்து உங்களுக்கு நீங்கள் காலேஜ் முடிச்சனால ஒரு மாதிரி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீனியர்ஸும் உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி மார்னிங் பார்த்தா செம்மையாக ரெயின். ஸோ அதனால் டைமை மாற்றி வச்சு ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லி அட்ரஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிங்க் கலர் ஸ்லீவ்லெஸ்ஸான டாப்பும், ஸோ ஒரு ஜும்காவும், ஸோ கையில் கொஞ்சம் பேங்கிள்ஸு, அப்படியே ஒரு மாதிரி லூஸ் ஹேர் விட்டுக்கிறீங்க. அப்படியே பார்க்குறீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க. டர்சி, இந்த மாதிரியெல்லாம் நான் வியர் பண்ணுறதே இல்லைடி. கஷ்டப்பட்டு நான் போட வச்சிட்டேல, ஆனால் நல்லா தாண்டி இருக்கேன் நானும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் டர்சி 2 பேரும் வெளில போயிட்டு இருந்தப்ப ஸோ அவளும் நீங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவள் தான் உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பா. ஸோ அவள் அதே மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் வாங்கியிருப்பா. ஸோ நானும் இன்றைக்கி இதாண்டி போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உங்களே ஒரு மாதிரி போட வச்சுருப்பா. ஸோ நீங்களும் போட்டுக்கிறீங்க. அது உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரு பிங்க் கலர் டாப்பும் ஒரு ஜீனும், ஷார்ட் டாப்பும் ஜீனும், ஸோ செம்ம அழகாக இருக்கீங்க. ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் வீட்டிலலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஸ்ட்ரீட் கார்னருக்கு நடந்து போகிறீங்க. அப்படியே டர்சியும் வரா. ஸோ 2 பேரும் அந்த பிளேஸ்க்கும் போய் ரீச் ஆகுறீங்க. பார்த்தா டைம் வந்து 6:30 ஆகுது. ஸோ அது ஒரு காஃபி ஷாப். மேலே பார்த்தா ஓப்பன் டெரஸ். ஸோ அங்கே தான் அப்படியே ஒரு மாதிரி லைட்டெல்லாம் செட் பண்ணி ஒரு மாதிரி டிஜேலாம் வச்சு எல்லாமே சாங்கெல்லாம் ப்ளே பண்ணி பயங்கரமாக ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே காஃபி எடுத்து சிப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ட்ரிங்க்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் வேணுங்கிறவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டர்சி வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. ஸோ நீங்களும் அவளும் தான் அப்படியே சைலண்ட்டாக போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணணுன்னு தோணலை. அவளும் சேம் மைண்ட் செட்டில். ஸோ நீங்கள் அப்படியே மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகிட்ருக்கு. ஸோ ஹே வயன் சொல்லும் டர்சி, என்னடி? இல்லை, தயாங்க்கு உடம்பு சரியாயிடுச்சா? உங்கள் வீட்டில் எதுவும் அதை பற்றி பேசினாங்களா? ஆமாம் டர்சி, நானே நேற்று கால் பண்ணுன்ட்டு இருந்தேன், தூங்கிட்டேன்டி. எங்கள் அம்மா நேற்று தான் அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்காருன்னு சொன்னாங்களாம். நான் உட்காந்து டிவி பார்த்துட்ருந்தேன். என் காதில் இது மட்டும்தான் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு எங்கள் அம்மா வெளியில் போயிட்டாங்கடி. அப்போது அவர் இன்றைக்கி இங்கே வந்தால் நல்லா இருக்கும்ல வயன்? ஐயோ, உனக்கு நல்லா இருக்கும்டி. ஜங்குக்கையும் காணோம், தயாங் மட்டும் வந்தாருன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். எல்லாமே எனக்கு தான் கஷ்டமாயிரும் கடைசியில் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒன்றுமே சொல்லலை. அவளும் அப்படியே உட்காந்துட்ருக்கா. அவளுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. இதுக்கு நம்ம வீட்டிலே இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கும் சேர்த்து அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு நம்ம காசை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. பார்த்தா செம்மையாக போர் அடிக்குது. ஆனால் என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ டர்சி அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கா. அவங்களையும் கூப்பிட்ருப்பா. இல்லை நான் வரலன்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போர் அடிக்குது அப்படின்னு வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க என்ட்ரன்ஸை. பார்த்தா முன்னாடி தயாங். உங்களுக்கு அதை விட ஷாக்கு, பின்னாடி பார்த்தா ஜேகே. அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே வரான். ஐயோ, ஏன் இப்படி நடக்குது? ஐயோ போச்சு. உடனே இப்போ நான் தான் ஃபோன் பண்ணி இவனை வர சொன்னேன்னு தேவையில்லாமல் என்ன சொல்லுமா? உனக்கு எதுக்கு வயன்? நீ எதுக்கு பயப்படுற? நீ எந்த தப்புமே பண்ணலை.
அப்படின்னு. ஸோ நீங்களும் அதே பிளேஸில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தயாங் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்ககிட்ட தான் உட்காரான். ஜேகே பார்த்தா அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு 2 சீட் தள்ளி போயிட்டு இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் உங்களை உட்காந்து அப்படி பார்த்துட்ருக்கான் பயங்கரமாக முறைச்சி. ஐயோ, இவன் வேறு இங்கே வரான், அவன் வேறு உட்காந்து முறைச்சிட்ருக்கான். இதெல்லாம் எனக்கு தேவையா? கம்முன்னு நான் வீட்டிலே இருந்திருப்பேன் அப்படின்னு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. தயாங்க அப்படியே நேரம் வந்து உங்ககிட்ட தான் உட்காரான். ஏய் வயன், எப்படி இருக்க? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னை கூட வந்து பார்க்கல, அப்படியே போயிட்ட. அது அது நீங்கள் எப்படி இருக்கீங்க தயாங்க? இப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சா? ஆச்சு ஆச்சு, சரியாச்சுடி அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உட்காரான். ஓயன், அது சாரிடி, அன்றைக்கி தேவையில்லாமல் உனக்கு ஃபோன் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை உனக்கு. அப்படிலாம் ஒன்றும் தேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அவனும் பேசிகிட்டு இருக்கீங்க சும்மா. ஸோ தூரத்துலேருந்து ஜேகே அப்படியே பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்க்கல, ஸோ அவன் முறைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுது. அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தயாங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே வாஷ்ரூம் போகலாம் அப்படின்ட்டு எழுந்திருக்கிறீங்க. தயாங்க வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி வாயன், நான் போய் என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ தயாங்கும் எழுந்திரிச்சு போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜங்குக்கை கிராஸ் பண்ணி தான் வாஷ்ரூம் போகணும். ஜேகே நல்லா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வரதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு சிப் எடுத்து அடிக்கிறான். ஸோ நீங்கள் அவனை அப்படியே கிராஸ் பண்ணி தான் போகிறீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். உங்கள் ஹிப்பை நல்லா டைட்டாக பிடிச்சி அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான் இன்னும் டைட்டாக. ஜேகே வீடு, நீ என்ன பண்ணுற? எல்லோரும் பார்க்குற மாதிரி ஏன் இப்படி பண்ணுற ஜேகே? பின்னா வேறு என்னடி பண்ணுறது? நானும் வாடி வாடின்னு பல தடவை தனியாக கூப்பிட்டு பார்த்துட்டேன், நீ தான் ஒதுக்க மாட்டேறே. அப்புறம் பப்ளிக்லையாவது ஏதாவது பண்ணலான்னு தான். ஜேகே, இப்படி அறிவு இல்லாமல் பேசாத, விடு விடு. என்ன திடீர்னு என் மேலே உனக்கு ஆக்குற? இவ்வளோ நாள் நீ என்கிட்ட பேசிகிட்டே இருந்த. இல்லை அப்புறம் என்ன உனக்கு? கையெடு, விடு. அதானடி இப்படி நடிக்கிற? என்னமோ என் கூட பேசாமல் 2-3 நாள் சாப்பிடாம என்னை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்த மாதிரி ஓவராக நடிக்கிற அப்படின்ட்டு இன்னும் இப்போ நல்லா க்ரிப் பண்ணுறான். விடு ஜேகே, உனக்கு என்ன தெரியும்? இப்போ பாரு இப்படி பைத்தியக்காரனாட்ட பேசு. ஆமாடி, ஆமாம், பின்ன அப்படி தானே தெரியும் என்னை பார்த்தா உனக்கு. அங்கே பாரு வாளில் அப்படியே உன்னவே என்னை பார்த்துட்ருக்கான் பாரு அப்படின்ட்டு தயாங்க அப்படியே பார்க்க வைக்கிறான். ஸோ தயாங்கும் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். ஓ விடு, என்ன விடு ஜங்குக். என்னாடி அவன் பார்த்துட்டே இருக்கா? உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இங்கே உட்கார. நான் வேணா தூக்கிட்டு பா, அவன் மண்ணில் உட்கார வைக்கிறவா? ஜேகே வாயை மூடு ஜேகே, சும்மா இப்படியே பேசிகிட்டு இருக்காத. நான் தான் சொல்லிட்டேன்ல அன்னைக்கே. இப்போ புரியுதுடி எதுக்கு சொன்னேன்னு. அவனுக்கு சரியாயிடுச்சு, இனி அவன் கூட இருக்கலாம்ல, அதுக்கு தானே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சி க்ரிப் பண்ணுறான். ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வர ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ தயாங்கும் நின்று பார்த்துட்ருக்கான். ஜேகே விடு ஜேகே, நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜேகே எகெயின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். ஓஹோ, அப்போ நீ என்ன லவ் பண்ணல அப்படி தானடி? ஆமாம் ஜேகே, அதான் உண்மை, அதான் உண்மை, விடு. ஓஹோ, என் முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, எவனோடு போகிறாய் ஒனியும் பாரடி. ஓ நாடி, அப்போ நீ என் முன்னாள் காதலி ஆகிட்டியா? ஜேகே விடு ஜேகே. அப்போ நீ அவனும் கப்பல் கோல்ஸ் பண்ண வந்தீங்களா? இல்லை ஜேகே அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு வர சொன்னானா? நல்லா நடிக்கிறேங்கடி 2 பேரும் பப்ளிக்கில். ஜேகே அவ்வளோதான் உனக்கு மரியாதை, விடு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு அப்படியே வாஷ்ரூமில் ஓடி போய் நின்றுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கும் எங்கேயும் நல்லா வந்துட்டு உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வெளில வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேவை காணோம். ஸோ நீங்கள் அவனை தேடுறீங்க. இங்கே தானே உட்காந்துருந்தான், எங்கே போனான் அதுக்குள்ளே? இவ்வளோ நேரம் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான்ல, எனக்கு என்ன, எங்கே போனால் எனக்கு என்ன அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே டோசியை தேடி போகிறீங்க. பிகாஸ் டைம் ரொம்ப ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் டோசியை தேடி போகிறீங்க. பார்த்தா ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு சோஃபாவில் ஜேகே பக்கத்தில் ஒரு பொண்ணு அவங்ககிட்ட நல்லா க்ளோஸாக படுத்துருக்கா. அவனும் அவன் மேலே அப்படியே கை வச்சுருக்கான். ஏய் பக்கத்தில் வாடி, நாடி நீ அங்கேயே உட்காந்துட்ருக்க, எதுவும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, பக்கத்தில் வந்து சொல்லண்ணா. ஜேகே என் மேலே உனக்கு எவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அந்த பொண்ணு வேற ஹக் பண்ணிக்கிது. நீங்களா அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. கீழே போயிட்டு டோசிக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஸோ அவளும் வந்துடுறா, அவகிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. அந்த அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. டைம் பார்த்தா ஒரு 11:30. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் மொபைல் கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் ஜங்குக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் உட்காந்து நினச்சி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ அந்த மெமரிஸ் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டேர்ஸு மொபைல் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் தான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அவன் என்னடானா ஈஸியாக சொல்கிறான். நான் என்ன அவனுக்கு முன்னால் காதலியா? நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன், நம்ம சுத்தமாக புரிஞ்சுக்கவே மாட்டோம். என்னை கஷ்டப்படுத்துறதும் அவனுக்கு தெரியல. அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்? அதோ எனக்கு அந்த பொண்ணு, அது யாருன்னே தெரியல, நல்லா குடிச்சிட்டு எவ கூட உட்காந்துட்ருக்கான். அது எவ்வளோ க்ளோஸாக என்ன நினச்சிருந்தா அவன் அப்படி பண்ணியிருப்பான்னா? ஏன் இப்படி இருக்கான் ஜேகே? அவனுக்கு நான் முக்கியம் இல்லாமல் போயிட்டேன், அவ்வளோதான். அதான் சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. மட்டும் என்ன, எல்லாம் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. எகெயின் எவ்வளோ தடவை நான் அழுகிறது, எவ்வளோ தடவை அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறது, எதுக்குமே யூஸ் இல்லை. ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணிவிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணி அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கிச்சனில் இருக்கிற திங்ஸு அந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் தீர்ந்து போச்சு, நீ போய் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி விட்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. டைம் பார்த்தா ஒரு 7க்கு மேலே இருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வரீங்க. பார்த்தா உங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லோ கலர் லைட் தான் போட்டிருப்பாங்க. அது ஒரு மாதிரி டிம்மாக இருக்கும், ஒரு மாதிரி டார்க்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் மைண்டு அப்படியே பிளாங்காக இருக்குது, எதுவுமே யோசிக்கலை. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வாங்கிட்டு நீங்கள் பாட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஒரு ஷார்ட் டாப்பும் ஒரு பேண்ட்டும் அப்படியே போட்டுட்டு நீங்கள் பாட்டு நடந்து வந்துட்டுருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே தான். என்ன பண்ணுற ஜேகே, கையை விடு. ஏய் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி, நெல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து முறைக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நீங்களும் நின்றுருக்கீங்க. என்ன பேசணும்? எனக்கெல்லாம் உங்ககிட்ட பேச எதுவுமே கிடையாது. தெரியும்டி, எதுவுமே கிடையாதுன்னு தெரியும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கனுக்குள்ளே வந்து ஒரு சந்து மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அந்த பிளேஸ் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. நீங்களும் போகிறீங்க. என்ன சொல்லணும் சொல்லு. நீலாம் நேற்று நைட்டு சந்தோஷமாக தானே இருந்த? ஆமாம், நான்லாம் சந்தோஷமாக தான் இருந்தேன். நீ தாண்டி என்னோட சந்தோஷமாக இருந்துப்போ போலையா, ஒரே ஜாலி தான் போல இருக்கு. என்ன ஜேகே லூஸ் மாதிரி வளரிட்டுருக்கா? ஆமாடி, உன்னெல்லாம் நம்பினா கடைசியில் பைத்தியக்காரன் தான் நான் ஆகணும். ஜேகே இதோ பாரு, நீ பாட்டுக்கு ஒன்று பார்த்துட்டு நீ பாட்டுக்கு ஒன்று நினச்சிட்டு நீயா ஏதாவது பேசிட்டு லூஸ் மாதிரி வளரிட்டுருக்காத. என்னை விடு, நான் கிளம்புறேன். ஏய் நில்லடி, நான் தான் பேசிகிட்ருக்கேன்ல
அப்படின்ட்டு அவனோட பேக்கெட்லேருந்து அவனோட மொபைல் எடுக்கிறான். ஸோ எடுத்து அப்படியே உங்ககிட்ட காட்டுறான். இது என்னது இது? என்னது? பாருடி, நல்லா பாரு அப்படின்ட்டு காட்டுறான். ஸோ அதில் நீங்கள் தயாங் கூட்டிகிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி நேற்று என்ன நடந்திருக்கும்னா, தயாங் வந்து ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி போயிருப்பான். ஸோ நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பீங்க. டர்சி நல்லா குடிச்சிருப்பா. ஸோ அவள் ஜூஸாக குடிச்சிட்ருப்பான்னு நினச்சிட்டு நீங்களும் விட்டுருப்பீங்க. பார்த்தா அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவளையும் நீங்கள் தான் கேரி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தயாங்கையும் நீங்கள் வந்து கேரி பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் யாருமே பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. கூப்பிட்டாலும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. எல்லோரும் நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அவனை கேரி பண்ணிவிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ தான் அப்படியே அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன என்ன ஜேகே, இதை பார்த்துட்டு எகெயின் சண்டை போட போறியா? இல்லடி, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்ன அப்போ என்ன லவ் பண்ணி ஏமாற்றிட்ட அப்படி தானே? அப்படி தானேடி, அப்படி தானே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹேரை பிடிக்கிறான். ஜேகே வலிக்குது ஜேகே, வீடு நான் ஒன்றுமே பண்ணலை ஜங்குக். அவன் பாவம், யாருமே ஹெல்ப்புக்கு வரல, அதனால தான் ஜேகே போனேன். உனக்கு புரிய போகிறதே இல்லை, நீ விட என்ன அப்படின்ட்டு அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு ஸோ நீங்கள் நடந்து போகிறீங்க. ஆனால் ஜங்குக் உங்களை விடல, நல்லா சண்டை போடுறவங்க கிட்ட ரோட்டில் நின்று பயங்கரமாக கத்துறான். ஏய் நாடி நீ அது என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? நானும் வேணும், அவனும் வேணும், ஊரில் இருக்க எல்லா ஆம்பளையும் வேணுமா உனக்கு? ஜேகே அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ விடு, எல்லாரும் பார்க்குறாங்க ஜங்குக். இது என்ன உனக்கு? என்ன அசிங்கப்படுத்துறியா இல்லை நீயே அசிங்கப்படுத்துக்கிறியா? எதுக்கு இப்படி ரோடில் நின்று கத்திகிட்ருக்க ஜேகே? மரியாதை கையை விடு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அவன் கையை எடுத்து விட்டுட்டு எகெயின் போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பிடிச்ச இழுக்கிறான். விடு ஜேகே, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரோட்டில் நின்று பயங்கரமாக கத்துறான். ஸோ நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போகிறீங்க, இருந்தாலும் பின்னாடியே கத்திகிட்டே வரான். அப்போ கரெக்டாக நீங்கள் போயிட்டு ஒரு பைக் கிட்டே நிற்கிறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா ஆப்போசிட்டில். உங்களுக்கா கை கால்லாம் பயங்கரமாக ஷிவர் ஆகிட்டு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. உங்கள் அப்பா ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக பைக்லேருந்து இறங்குறாரு. வயன், இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா? அப்பா அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. சரி வா. அவன் ஏன் கத்திகிட்டே வந்துட்டுருக்கான் உன் பின்னாடி? அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவை டைவர்ட் பண்ண பார்க்குறீங்க. அப்போ தான் வேணும்னே கத்திட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கான். உங்கள் அப்பாவும் ஸ்டாப் ஆயிடுறாரு, உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பா இது ஏய் நில்றி, அதை கத்திட்டு பின்னாடியே வரேன்ல. நான் உங்கள் அப்பா வந்தோடனே உனக்கு கொம்பு முளைச்சிருச்சா? ஜேகே என்ன பேசிகிட்ருக்க நீ? எது கத்திகிட்ருக்க ரோட்டில்? உங்கள் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுமா? வாயா சொட்ட. நான் உன் புள்ள நல்லா வளர்த்தி வச்சுருக்கியா? உன் புள்ள சின்ன கூட பரவாயில்ல, நல்ல பொண்ணாக இருந்தா. இவன் இப்படி இருக்கா? உன் பிள்ளைக்கு நானும் வேணுமா, தயாங்கும் வேணுமா, எல்லாமே வேணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரை அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் என்னடா சொல்லிட்ருக்க, என் பொண்ணை பார்த்தா என்ன சொல்லிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. ஸோ ஜங்குக்கும் எகெயின் உங்கள் அப்பாவோட ஷர்ட்டை பிடிக்கிறான். உங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகே விடு ஜேகே, ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற? அப்பா அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர்த்தையும் போய் மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். உங்கள் அப்பா அடிக்க போயிடுறாரு. ஜேகே அப்படியே அவங்க அப்பாவோட கையை பிடிச்ச அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். பொண்ணா ஒழுங்காக வளர்க்க தெரில, வந்துட்டான் பெருசா. இதோ பாருடி, இதோ பாரு, உங்கள் அப்பா அவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சான்னு வச்சுக்கியான், அந்த கல்யாணத்துக்கு நான் வருவேன். வந்து நீயும் நானும் ஒன்றா இருந்தோன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன்டி, எல்லாத்தையும் சொல்லுவேன். இதோ அன்னை கூட நீயும் நானும் கிச்சனில் ஒன்றா இருந்தோமே, அதையும் சொல்லுவேன்டி, எல்லாமே பண்ணிட்டு இப்போ உனக்கு தயாங்க வேணுமா அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பிடிச்சி சப்புன்னு ஒரு அப்பு கண்ணத்தோடு விட்டுறீங்க. என்எஃப் ஜேகே, என்எஃப். உன்னை லவ் பண்ணதுக்கு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, என் குடும்பத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்திட்டேல. விட்டுரு, என்னை விட்டுரு.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக அழுகுறீங்க. அதை விட உங்கள் அப்பா அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு உங்கள் கூட. ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே போய் உட்காராரு சோஃபாவில். அவர் அப்படியே பார்க்குறீங்க, அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. உங்களால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்பா அப்பா சாரிப்பா, நான் ஒன்றுமே பண்ணலைப்பா, அவன் சொல்கிறதெல்லாம் பொய்ப்பா. ஒயன் ஒயன் என்னை பாரு. அப்பா சாரிப்பா. ஜங்குக்கு லவ் பண்ணுறியா ஒயன்? அப்பா அப்பா அது சொல்லு ஒயன், ஜேகேவை லவ் பண்ணுறியா? அப்பா அது அதான் தெரியுதே, கத்திட்டு போகிறானே. உன்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும் இல்லை? ரொம்ப ஓவராக ஃப்ரீடம் கொடுத்து நல்லா ஊர் சுற்ற விட்டதுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேல. அப்பா இல்லைப்பா, அவன் சொல்கிறதெல்லாம் பொய்ப்பா, நான் ஒன்றுமே பண்ணலைப்பா. அவனை லவ் பண்ணப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனால் நான் அவன் சொன்ன எதுவுமே பண்ணலைப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக உட்காந்து அழுகுறீங்க. உங்கள் அம்மாவும் வந்துட்டு அவங்க அதை விட பயங்கரமாக உங்களை திட்டுறாங்க. ஸோ இப்படியே அந்த டேவும் போகுது. உங்களால் சுத்தமாக எதுவுமே இது பண்ணிக்கவே முடியல. உங்ககிட்டேருந்து மொபைலே வாங்கிடுறாங்க. தோசையும் வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மா அப்படியே உங்கள் கூடயே இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில தயாங்கும் உங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருப்பான். அவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் பங்குக்கு 2 பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாக்கிட்டேயும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் பேசிட்டு போவான். உங்கள்கிட்ட இருந்து மொபைலு, உங்களோட ரூமு, நீங்கள் எப்பப்பா ரூம்லேயே தான் இருப்பீங்க, மொபைலை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 3 மந்த் போகுது. நீங்கள் வெளியிலவே போயிருக்க மாட்டீங்க, அந்த ரூம்குள்ளேயே தான். ஃபோனும் இருக்காது. அப்பப்போ வெளியில் வருவீங்க, சாப்பிடுவீங்க, அவ்வளோதான். தோசையும் எவ்வளவோ கூப்பிட்டு பாப்பா. ஸோ உங்கள் அம்மா சுத்தமாக விடவே மாட்டாங்க. உங்கள் அம்மாவா டெய்லியும் திட்டிகிட்ருப்பாங்க. இப்படியே ஒரு 3 மந்த்ஸும் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக யார் கூட பேசாமல் அப்படியே தனியாகவே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. 3 மாதம் ஆச்சு. எனக்கு இதெல்லாம் தேவையா? எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டான் ஒரே நாளில். பொறுமையாக இருந்திருந்தா இப்போ இவ்வளோ நடந்திருக்குமா? அவன் பாட்டுக்கு வெளியில் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கணுமோ அவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கான். என்னால் அப்படி எதுவுமே முடியவே இல்லையே. தண்ணி, சாப்பாடு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. விடுவாயன் விடு, பரவாயில்லையே, எந்த ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் உட்காந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக டோசி வரா. ஒயன், டோசி எப்படி இருக்க நீ? எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை இன்றைக்கி. ஒன்றும் சொல்கிறதில்ல ஒயன், இந்த ஒரு வாரமாக. அது வரைக்கும் சந்தோஷம்தாண்டி. நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு டோசி உங்களை பார்க்குறா. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸு கீழெல்லாம் பிளாக் சர்க்கிள், நீங்கள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழுது மூஞ்சிலாம் வீங்கி போய் ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக இருக்கீங்க. ஸோ டோசி எப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வரப்போ மொபைலே கொண்டு வர மாட்டான். மொபைல் கொண்டு வந்தால் அவங்க அம்மா கண்டிப்பாக அழுவா பண்ண மாட்டாங்க உள்ள. ஸோ அவளும் மொபைலை வச்சுட்டு வந்துடுவா. ஹே வயன், அது நான் உன்னை வெளில கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன்டி, நீ என்ன சொல்கிற? என்ன டோசி விளையாடுறியா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை ஹக் பண்ணிக்கிறா. இல்லை வயன், நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸில் படித்த ரோஸன்னு ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு மேரேஜ் வயன். ஸோ நான் கூப்பிட்டு போகிறேன், கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன். நீ ரெடியாரு. நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே நீ ரெடியாரு வயன். நான் உங்கள் அம்மா கையில் காலில் விழுந்தாவது, உங்கள் அப்பா கையில் காலில் விழுந்தாவது உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் வயன். நீ இப்படியே இருந்தால் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்டி. நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா சரியா? இல்லை டோசி, என்னால் வெளியிலலாம் வர முடியாது. எனக்கு வெளியில் வரவே பயமாக இருக்குது. எங்கள் அப்பாவே எங்கள் அம்மாவே என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை டோசி, ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளும்
உங்க கூட அந்த ஃபுல் டேவும் ஸ்பெண்ட் பண்ணுவா. ஸோ, அவள் எப்பயாவது ஒரு தடவை தான் வருவா. அந்த டே ஃபுல்லாக உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவா. ஸோ, நீங்கள் அப்போ மட்டும்தான் ஒரு மாதிரி வார்மிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஹீலிங்காக இருக்கும். அதை தவிர மிச்சம் எல்லா டேஸும் உங்களால் சுத்தமாக அந்த வீட்டிலேயே இருக்க முடியாது. வெளியிலவும் போக முடியாது. ஸோ, அப்படியே அந்த ரூம்லேயே இருந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ, இப்படியே அந்த வீக்கும் பாஸ் ஆகிட்டு அந்த வெனஸ்டே வருது. ஸோ, நீங்கள் அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கா ஒரு மாதிரி அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. ஒரு 3 to 3.5 months கிட்ட வீட்டில் இருந்திருப்பீங்களா? ஸோ, வெளியில் போகிறதுக்கே பிடிக்கல. இருந்தாலும் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ, அவள் வந்து மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ வந்துட்டு எப்படியோ பெர்மிஷன் வாங்கியிருப்பா. உங்கள் அம்மாவும் ஓகே சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா தான் வந்துட்டு ஓகேலாம் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ, நீங்கள் உங்கள் அம்மா சொன்னதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச அந்த சான்ஸ் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ, நீங்கள் வந்து ஒரு சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் மேரேஜுன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பா. ஸோ, எல்லோரும் இந்த ட்ரெஸ் கோடில் தான் வராங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சியிருப்பா. ஸோ, உங்கள் அம்மாவுமே ஃபைனலி ஓகே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பிங்க் கலர் சாரீ, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் வந்து ரொம்ப டல்லாக இருப்பீங்க. ஒரு மேக்கப் கூட பண்ணல. ஸோ, சும்மா ஒரு லூஸ் ஹேர், அதில் ஒரு கிளிப்பு, ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு, பேங்கிள்ஸும் போடல, நெக்கில் எதுவுமே போடல. ஸோ, ஒரே ஒரு குட்டியான ஒரு ஸ்டெட் ஒன்று, அவ்வளோதான். ஸோ, அப்படியே கீழே இறங்கி வரேங்க. டர்சியுமே அதே மாதிரி தான் ஒரு சாரீ வியர் பண்ணியிருப்பா, ஒரு லைட் க்ரீன் கலரில். ஸோ, உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, வேணான்னு சொல்லிடுவாங்களோ, போக வேணான்னு சொல்லிடுவாங்களோ, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ, உங்கள் அம்மா உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, இதோ பாரு, அப்பாவுக்கு தெரியாமல் தான் அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் போயிட்டு வந்தம்மான்னு இருக்கணும். புரியுதா ஒயன்? டர்சி, உன்னை நம்பி மட்டும்தான் அனுப்புகிறேன். புரிஞ்சா? ஆண்டி ஓகே ஆண்டி, நான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களும் டோஸையும் அப்படியே போகிறீங்க. ஸோ, நீங்களும் அவகிட்ட எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே வரீங்க. ஸோ, அந்த சர்ச்சு, அந்த டெம்பிள்ஸ் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கு ட்ராவல். 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் போயிட்டே இருக்குது. ஸோ, நீங்களும் எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஃபைனலி அவளும் போயிட்டு ஒரு பிளேஸில் அப்படியே இறங்குறா. ஸோ, நீங்களும் அவள் கூட இறங்குறீங்க. ஏய், எங்கடி போகிறோம்? இவ்வளோ தூரத்தில் தள்ளி வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நீ வா என் கூட அப்படின்னு. ஸோ, ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது அந்த சைடு. ஸோ, ஃபுல்லாக மவுண்டன். ஸோ, அந்த சைடு தான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு வீடு. நீங்களும் என்னென்னு புரியாமல் கன்ஃபியூஸ்டாக அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ, டர்சியும் போயிட்டு அந்த வீடோட காலிங் பில் அடிக்கிறா. ஸோ, நீங்களும் அப்படியே என்னென்னு புரியாமல் கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா அப்படியே வெளில வரா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு ஷாக்கு. ஜூலி, ஜூலி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை பார்க்குறீங்க. ஸோ, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்களும் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறீங்க. ஜூலி நல்லா இருக்கியா? எங்கே போன நீ? நான் உண்மையாகவே உங்கள் அப்பா கிட்டே சொல்லலை ஜூலி. ஒயன் சாரி ஒயன், நான் ஏதோ ஒரு கோவத்தில் சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. அவளும் பயங்கரமாக அழுகுறா. ஜூலி ஒயன் 2 பேரும் அழுது போதுண்டி, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, டர்சி தான் அவங்களை கூப்பிட்டு உள்ளே போகிறா. நீங்கள் அப்படியே ஜூலியோட பேபி பம்ப் அப்படியே தொடுவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே உள்ளே போகிறீங்க. ஸோ, உள்ளே பார்த்தா உங்களுக்கு அதை விட செம்ம கோவம், அதை விட ஷாக்கு. பார்த்தா ஜேகே அப்படியே நக்கலில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். உங்களை பார்க்குறான் ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும். நீங்கள் அவனை பார்த்தோன்னே அப்படியே திரும்பிடுறீங்க. அங்கனே ஸ்டாப் ஆகிடுறீங்க. ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கான் டர்சி? அது உனக்கே தெரியும்ல, ஹர்ஷன் தான் வர சொல்லியிருக்கான். அதான். அப்போ ஏன் என்னையும் இன்றைக்கி வர சொன்னேன்? எதுக்கடி என்னையும் இங்கே இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தேன்? நான் கிளம்புறேன். ஒயன் அமைதியார், அவங்களாம் இப்போ வெளில போயிடுவாங்களாம். இல்லை, நீ போய் சொல்கிற. என்னை ஏமாற்றி தானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. ஒயன் இல்லடி, அதெல்லாம் இல்லை. நீ கம்முனு வா, அவங்க கிளம்பிடுவாங்க இப்போ. இல்லை டோசி, நீ என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டே இல்லைங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி கோவமாக வருது. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அங்கனே நின்றுக்கிறீங்க. ஜூலி தான் உள்ளே போகிறா. ஜேகே அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். 3 மாதம் என் ஆளில் பூட்டி வச்சிட்டானே அந்த சொட்ட தாயொலி. பார்த்துக்கிறேன்டா ஒருத்தவொன்னே. 3 மாதம் கழிச்சு என் ஆள் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இல்லை சரி, பேசுனா காரி துப்புவா, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு வரான் அவங்கக்கிட்ட. ஸோ நீங்கள் அவனை கிராஸ் பண்ணி முன்னாடி போயிடுறீங்க. அப்படியே நீங்கள் போகிறதே பார்த்து நின்றுட்டுருக்கான் அவன். ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு லூகாஸ், ஹர்சன், ஜேகே 3 பேரும் வெளில போயிடுறாங்க டர்சி சொன்ன மாதிரி. ஸோ அவன் வெளில போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜூலி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஓயன். ஹர்சன் உன்னை நல்லா பார்த்துக்கிறான்ல? பார்த்துக்கிறான்டி, நல்லா பார்த்துக்கிறான், ரொம்ப நல்லா. எங்கள் அப்பா எப்படி இருக்கார் ஓயன்? உங்கள் அப்பா நல்லா தான் ஜூலி இருக்காரு. ஆனால் என்ன ரொம்ப ட்ரிங்க் பண்ணார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லடி. ஆனால் நல்லா தான் இருக்கார் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ரொம்ப டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் தோசையும் போய் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஜேகே உள்ளே வரான். தோசை அதை எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு நீங்களும் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவளும் எடுத்து கொடுக்குறா, நீங்களும் வாங்குறீங்க, விடமாட்றா. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் தான் அந்த பொருளை வந்து கையில் வச்சுருக்கான். தோசை நான் வெளில போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வெளில போக போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை லாக் பண்ணி நிற்கிறான். தோசை வெளில ஓடிடுறா. என்னடி எப்படி இருக்க? உன்ட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவனும் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பேசலாம், அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏய் ஹோயன், உன்ட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன். நான் வெளியில் போகணும், கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? கேள்விப்பட்டனே, உனக்கும் தயாங்கும் என்கேஜ்மெண்ட்டாமே, அப்படியா? எனக்கு தெரியாது, தள்ளிக்கோங்க. உனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவானா உங்கள் அப்பா? இதோ பாருங்கள் ப்ளீஸ், எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு நீங்கள் அவனை பிடிச்சி புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போயிடுறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து வேணும்னே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். உங்களால் எந்திரிச்சு போகவும் முடியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேர் அண்ட் சைடு தள்ளி போட்டு உட்காந்துட்ருப்பீங்க. அவன் வேணும்னே எகெயின் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ப்ளீஸ், ஏன் இப்படி ப்ளீஸ் என்னை எதுவும் பேச வைக்காதீங்க, என்னை நிம்மதியாக சாப்பிட விடுறீங்களா அப்படின்னு. ஸோ நீங்களும் அவன்கிட்ட சொல்கிறீங்க. ஜேகே உங்களுக்கு சர்வ்லாம் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ ஆனாலும் எதையுமே வெளியில் காட்டிக்காமல் நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால் சுத்தமாக அன்றைக்கி நைட்டு நடந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அன்றைக்கி மட்டும் அவன் பொறுமையாக இருந்திருந்தால் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்களுமே உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் இவன் எதுவுமே இப்படி பண்ணிட்டானே, எதுவுமே நடக்க விடாமல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கோவம். ஆனால் இவனை பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப காமாக ரொம்ப கூலாக இருக்கான். அதை பார்த்தா உங்களுக்கு அதை விட இன்னும் கோவமாக வருது. ஸோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்படியே அந்த டேவுமே கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், ஒரு 3:30 அந்த மாதிரி. ஸோ நீங்களும் கிளம்பலாம் அப்படின்னு டர்சிகிட்ட சொல்கிறீங்க, ஜூலிக்கிட்டேயும் சொல்கிறீங்க. அப்போ டர்சி இருந்துட்டு, ஏய் ஒயன், இன்னைக்கு இப்படி பேபி சவர் பண்ணோம், அது மாதிரி ஜூலிக்கும் பண்ணலான்டி. ஆனால் டோசி அதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணுமே. என்ன வயன், அதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டர்சி அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னு டர்சி சொல்கிறா. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க மேலேருந்து கீழே வரைக்கும். ஏன்டி என்கிட்ட இவ்வளோ நாள் எதுவுமே சொல்லலை, ஜூலியை பார்த்தேன்னு சொல்ல, இப்போ நீ ஏன் தனியாக ஒரு பிளான் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன்? நான் கூட தானடி வந்தேன், எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. வயன், உனக்கு சர்ப்ரைஸ் டி, எல்லாமே சர்ப்ரைஸ் தான்.
நீ ஒன்றும் உடனே சொல்லலைன்னு உடனே கோச்சிக்காத. உடனே அதையும் சேர்த்து யோசிச்சுட்டு நீ பாட்டுக்கு தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, சரியா? டீ, அவளுக்கு தானே பேபி ஷவரிங், எனக்கு என்ன டீ சர்ப்ரைஸ்? ஒயன், இப்போ தாண்டி நீ நார்மலாக பழைய ஒயனாக வந்திருக்க, இப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ எகெயின் போயிட்டு அவள் வந்து குட்டியாக ஒரு ரூம்னு செட் பண்ணி வச்சுருப்பா. ஸோ ப்ரேயர் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு அப்படியே அவளை உட்கார வச்சு அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஏர்சனும் வரான், லூக்காஸ், ஜேகே எல்லாமே வராங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அப்படியே சைலண்ட்டாக நின்றுக்குறீங்க. ஏர்சன் தான் ஃபஸ்ட்டு வலையெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே அந்த கணத்தில் சந்தனம்லாம் வச்சு விட்டு அப்படியே ஜூலியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் டர்சி, லூக்காஸ்க்கு ஒன்றுமே தெரில, டர்சி தான் சொல்லி கொடுத்துட்ருப்பா. ஸோ அகெயின் ஜேகே அப்படியே வரான் அந்த வலையில் எடுத்துகிட்டு. நீங்கள் வந்து ஜூலி பக்கத்தில் நின்றுருப்பீங்க. ஸோ அவனும் அப்படியே வளையல் மட்டும் போட்டு விட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான் நிமிர்ந்து. ஸோ நீங்களும் ஜூலிக்கு வலையெல்லாம் போட்டு விட்றீங்க. போட்டு விட்டு அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஸோ எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ். ப்ளீஸ் காட், ப்ளீஸ் எனக்கு கல்யாணமே ஆகாட்டியும் கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு வேறு யாருக்குள்ளேயும் கல்யாணமாக வேணாம். எனக்கு மேரேஜுன்னு ஒன்று ஆச்சுன்னா அது ஜேகே கூடவே இருக்கட்டும். எனக்கு அவனை பிடிக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவனை நான் உண்மையாக லவ் பண்ணேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆனால் அவன் கூட தான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே ஒரு நாள். ஆனால் எல்லாமே இப்போது எனக்கு கனவாக மாறிடும் போல இருக்குது. ஏன் 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 எனக்கு மட்டும் இப்படி? அன்னைக்கு ஒரு 2 மினிட்ஸ் அவன் பொறுமையாக இருந்திருந்தான், நான் எல்லாமே எங்கள் அப்பாட்ட சொல்லி எப்படியாவது ஓகே வாங்கியிருப்பேன். ஐயோ, இவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, கோவமாக வருது. ஆனால் என்னமோ என் மனசு ஃபுல்லாக இவன் மட்டும்தான் இருக்கான். வந்து அசால்ட்டை கேட்குறான், உனக்கும் தயாங்கும் என்கேஜ்மெண்ட்டான்னு. ஆனால் நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூட இந்த ஜங்குக்கு ஃபீலிங்ஸ்லாம் என்னென்னே தெரியல அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அதை விட பெரிய ஷாக்கு. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி கட்டி அந்த 3ஆவது முடிச்சு எடுத்து போட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்கிங்காக 5 டேஸில் பார்த்துட்ருக்கீங்க. ஐஸை ஓப்பன் பண்ணால் எல்லாருக்கும் ஷாக்கு. ஸோ ஏர்சன், லூக்காஸ் மட்டும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. ஜூலிக்கும் ஷாக்கு, டர்சிக்கும் ஷாக்கு. நீங்கள் அப்படியே நின்றுட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஹே பொண்டாட்டி, சாரிடி, அன்றைக்கி ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன், எனக்கு தெரிலடி. ஆனால் எனக்கு இப்போ உங்ககிட்ட சாரி கேட்கணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். என் கூட வந்துடுடி, எங்கேயாவது போயிடலாம். எனக்கு இவங்க யாருமே வேணாம், முக்கியமாக உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, அப்புறம் வந்து தயாங்க, அவங்க யாருமே வேணாண்டி. எனக்கு நீ மட்டும்தான் வேணும். எனக்கு நீ மட்டும்தாண்டி பொண்டாட்டி வேணும். எனக்கு நீ மட்டும் வேணும்டி. எனக்கு நீ மட்டும் போதும். எங்கள் அம்மா கூட வேணாண்டி, எனக்கு நீ மட்டும் வேணும்டி அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்களை ஒரு மாதிரி நல்லா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. நான் நினச்சிட்டே இருந்தேன்டி இதெல்லாம் நடக்குமா என்னென்னு, நடந்துச்சுடி இன்னைக்கு. ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் அந்த மூமெண்ட்லேருந்து வெளியில் வரவே உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் இது என்ன கனவா இல்லை நிஜமா, என்னாச்சு இப்போ அப்படின்ட்டு நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. என்ன ஜேகே பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ, என்ன ஜங்கு பண்ணியிருக்க நீ? டர்சி, இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியாடி என்ன? என் சத்தியமாக எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னால் அது மட்டும்தான்டே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அவளும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் நின்றுருக்கா. நீங்கள் அப்படியே ஒன்றுமே பேசலை, அப்படியே வெளில நடந்து போகிறீங்க. ஜேகே பார்த்தா அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். டேய் ஜேகே, நல்லா என்ஜாய் பண்ண மச்சான் அப்படின்ட்டு லூக்காஸ் வந்து பைக் கீழே தூக்கி போடுறான். ஜங்குக்கும் கீழே வாங்கிட்டு அப்படியே வெளில வரான். உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி பயமாக ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அவன் வந்து அப்படியே உங்கள் ஹேண்டு பிடிக்கிறான்.
ஹேய், எங்கடி ஓடுற? இப்போ நீ என் பொண்டாட்டி லீகலாக. ம் இப்போது உன்னை பார்க்குறது, உன்னை தொடுறது எல்லாத்துக்கும் லீகலாக என்கிட்ட ரைட்ஸ் இருக்குடி. என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக தான் மேரேஜ் பண்ணேன். என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நீ என்ன பைத்தியமா ஜங்கு? நீ அன்னைக்கு நடந்த பிரச்சனையிலேருந்து எங்கள் வீட்டில் இன்னும் யாருமே வெளியில் வரல. நானே அதை எப்படிடா சரி பண்ணுறதுன்னு இருந்தேன். அதுக்குள்ளே ஏன் ஜெக்கி இப்படி அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணுற? உன் சைடு இருக்கிறது மட்டும் ஏன் இப்படி பார்க்குற? இப்போ எங்கள் வீட்டுக்கு போய் நான் என்ன பதில் சொல்கிறது ஜங்குக்? எங்கள் அப்பா விடுவாருன்னு நினைக்கிறியா? அவர் கண்டிப்பாக விட மாட்டார் ஜேகே. நான் இன்றைக்கி வெளியில் வர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளில வந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஏன் இப்படி எதுவுமே புரிஞ்சுக்காமல் இப்படி பைத்தியக்காரனாட்டு பிஹேவ் பண்ணியிருக்க? இதோ நான் எப்படி இந்த வீட்டுக்கு போவேன் ஜங்குக்? பொண்டாட்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. ஆனால் ஐ லவ் யூடி. சாரி. சாரி இப்போ யாரை ஜேகே காப்பாற்றும்? யாரையுமே காப்பாற்றாது. நீயே வச்சுக்கோ சாரியை. நீ என்னை தனியாக விட்டுற, நான் எங்கேயாவது போயிடுறேன். ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுக வருது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அது எந்த பிளேஸ்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஃபுல்லாக மவுண்டைன், ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவனும் பைக் எடுத்து தள்ளிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஜேகே பார்த்தா ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டும் ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டு ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஸோ அவனும் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். பொண்டாட்டி, சாரி. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா ரெயின் வேறு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பிளேஸும் உங்களுக்கு தெரியாதா? ஸோ நீங்கள் அப்படியே நனைஞ்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டாப் ஆகணும்னு தோணவே இல்லை. ஜேகே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே விடுது. எனக்கு ஒன்று பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. என்னை விட்டுரு ஜேகே. இதோ பாருடி, ஓவராக வாயடிக்காதண்ணா. நானும் ரொம்ப நேரமாக கெஞ்சிட்டே வந்துட்டுருக்கேன். தன்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஒழுக்கமாக வந்து பைக்கில் உட்காரு. அவ்வளோதான் ஜேகே. 2 நிமிஷம் கூட உன்னால் பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூட முடியாது. என் கையை விடு. வந்து உட்காரா. அப்போ நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்று பிடிக்கல ஜேகே. பிடிக்காட்டியும் பிடிச்சாலும் இப்போ நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். புரிஞ்சா? பொத்திட்டு வந்து பைக்கில் உட்காரு. என்னால் முடியாது. நான் இப்படியே என்கிட்ட போயிடுவேன். நீ என்னை விட்டுரு ஜங்குக். ஆமாடி, விடுறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். மூட்டு மாதிரியே தான் வந்து வண்டியில் ஏறி உட்காருவேன். அடம் முடியாது ஜேகே, என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அவனுக்கா செம்மையாக கோவம் வருது. அப்படியே உங்களை பிடிச்ச இழுத்து அவன் பைக்கில் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு அப்படியே அவன் பாட்டுக்கு பைக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் அவன் பைக்கில். ஸோ மழை வேறு செம்மையாக பெய்யுது. உங்களுக்கா ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அவனை பிடிக்காமல் அந்த பைக்கை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்து வந்துட்டுருக்கீங்க. அது அதோட கோவமாக வருது அவனுக்கு. இன்னும் ஃபாஸ்ட்டாக பைக்கை முறுக்கிட்டு போகிறான். டைம் பார்த்தா ஒரு 6 o'clock. நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டே வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே போயிட்டு உங்கள் ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஒர்க் ஷாப் கிட்ட அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி உள்ள தரன்னு இழுத்துட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? எனக்கு உன் கூட வர எந்த விருப்பமும் கிடையாது. இப்படி நீ தாலி கட்டினா நான் பொண்டாட்டி ஆயிடுவேனா? ஒழுக்குமா என்னை விடு ஜங்குக் அப்படின்ட்டு அவன் கையை உதறி விட்றீங்க. ஸோ அவன் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. உங்கள் 2 கையும் அவன் ஒரு கை வச்சு பிடிச்சி அப்படியே தரன்னு உள்ளே இழுத்துட்டு போகிறான். ஸோ ரொம்ப தூரம் தள்ளி போனான் ஒரு ரூம். அந்த ரூம் ரொம்ப குட்டியாக அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஸோ ரொம்ப குட்டியாக ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக அந்த கிரே அண்ட் டார்க் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில். ஸோ நீங்கள் அப்படியே வெளியிலவே நின்றுருக்கீங்க. ஓடிடலாமான்னு பார்க்குறீங்க. அவன் அதுக்குள்ளே உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே டோரை லாக் பண்ணிடுறான். என்ன வேணும் ஜேகே உனக்கு? என்னை விட்டுரு ஜங்குக். சரிடி, விட்டுறா. தாலி அவுத்து கொடுத்துட்டு கிளம்பி போறியா அப்படின்னு உங்கள் முன்னாடியே வரான். ஸோ நீங்கள் சாரி வேர் பண்ணியிருப்பீங்க ஒரு பிங்க் கலர். ஒரு மாதிரி ஃபுல்லாக வெட்டாகி அது அப்படியே உங்கள் பாடியோடு டச் ஆகி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கீங்க. அவன் அப்படியே முன்னாடியே அவன் லிப்ஸெல்லாம் பைட் பண்ணிட்டு வரான். என்ன ஜேகே, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே நீ பண்ணுற? எதுக்கு இப்படி பண்ணுற ஜங்குக்?
நீ உண்மையாகவே என்ன லவ் தான் பண்ணுறியா? ஆமாடி பொண்டாட்டி, லவ் தான் பண்ணுறேன், லவ் தாண்டி பண்ணுறேன். ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இப்படிலாம் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு காட்டுறேன்டி அப்படின்ட்டு அப்படியே அவன் ஷர்ட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜேகே ஜேகே நீ என்ன பண்ணுற ஜங்குக்? இதோ பாரு, இதுக்காக தான் நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்க, அப்படியே தானே ஜேகே? ஹேய் பொண்டாட்டி, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோடி, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, எவ்வளோ கேவலமாக வேணாலும் என்ன நினச்சிக்கோடி. ஆனால் இதுக்காகவும் சேர்த்து தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்காக மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு உங்கள் 2 செக்கியும் பிடிச்சி உங்களை ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல, அவனை பிடிச்சி அடிக்கிறீங்க. ஜேகே ஜேகே விடு ஜேகே. ஹே பொண்டாட்டி காட்டுறேன்டி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு காட்டுறேன்டி அப்படின்ட்டு உங்கள் மேலே இருக்க சாரி அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவனை பயங்கரமாக பிடிச்சி அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க. ஸோ எதையுமே காதில் வாங்கிக்காமல் அவன் பாட்டுக்கு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஜேகே ஜேகே வேணாம் ஜங்குக், இது பாரு, இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாத ஜேகே. எதுக்கு தானே அவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு? எதுக்கு ஜங்குக் எங்கள் அப்பாவை அன்னைக்கு அடிக்க வந்த? ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி உன்னால் மட்டும் எப்படி ஜங்குக் முடியுது? ஜேகே விடு ஜேகே. ஹே ஓயன், ஹே பொண்டாட்டி, ஹேய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. அன்னைக்கு மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா ஒருத்த பொண்டாட்டி வேணாம் மயிறு வேணான்னு இங்கேயோ கொண்டு புதைச்சிடுவான் உன்னை. கொன்று ஜேகே, எனக்கு கொன்று ஜேகே, எனக்கு வாழவே வேணாம் ஜங்குக். ஏய் வெறி மயிராக்காமல் பொத்திட்டு அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸ் எல்லாம் பிடிச்சி பைட் பண்ணுறான். ஜேகே ஜேகே இப்படி பிஹேவ் பண்ணாத ஜங்குக். ஏ பொண்டாட்டி, ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. ஜேகே நான் வீட்டுக்கு போகணும் ஜங்குக். போய்க்கலாண்டி அப்படின்ட்டு உங்கள் நெக்கு கீழெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக அந்த பெயினை பேர் பண்ணிக்க முடியல, அவனை பிடிச்சா அடிக்கிறீங்க. ஹே அடிக்காதடி, அப்புறம் வெறியாக ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவனோட பேண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பேக்கெட் ஒன்று எடுக்கிறான். அப்படியே பிடிச்சி உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். ஜேகே ஜங்குக், ஜேகே வேணாம் ஜேகே, எதுவும் பண்ணிடாத ஜேகே. ஜங்குக் ஏய் பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படியே உங்களை நல்ல பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வர்றான் மேலே. ஜேகே 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 வேணாம் ஜங்குக், ஜேகே நான் பீரியட்ஸ் ஜேகே. அது ஆமாம் ஜேகே, நான் பீரியட்ஸ் இன்னைக்கு தான் ஜேகே. ஏய் ஒருத்தா பொய் சொன்னான்னு வச்சுக்கேன், சாவடிச்சிடுவாண்டி உன்னை. இல்லை ஜேகே, சத்தியமாக ஜங்குக், வேணும்னா என் பேக்கு கூட செக் பண்ணி பார்த்துரு. வேணும்னா நீ என் பேக் உள்ள பாரு ஜேகே. ஏய் பொண்டாட்டி விளையாடாதடி, வெறி மயிராயிரும் அப்புறம் எனக்கு. ஜேகே சத்தியமாக ஜேகே அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. போய் உங்கள் பேக் எடுத்து வந்து பார்க்குறான். உண்மையாகவே தானடி, போயெலாம் சொல்ல இல்லை. சத்தியமாக ஜேகே உண்மையாகவே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. அவன் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே கோவமாக உட்கார்றான். ஸோ நீங்கள் உங்கள் சாரியெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. கீழே தானே எதுவும் பண்ணக்கூடாது, நான் தானே ஒன்று எதுவும் பண்ணக்கூடாது, நீ என்னெல்லாம் பண்ணலாம்ல ஜேகே. பண்ணலாம்ல, அன்றைக்கி அந்த கிச்சனில் விட்டதை இங்கே கண்டினியூ பண்ணலாம். என்னடி சொல்கிற? ஜேகே வேணாம் ஜேகே, ஜேகே வேணாம் ஜேகே எதுவும். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். ஹே பொண்டாட்டி வாடி கிட்ட வா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஜேகே வேணாம் ஜேகே, வாடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்ச அவனோட லேப்பில் உட்கார வச்சு உங்கள் ஹிப்பை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ அவன் ஷர்ட்டும் போட்டிருக்க மாட்டான், பேண்ட்டும் போட்டிருக்க மாட்டான். ஸோ
கீழே இன்னர் மட்டும் போட்டிருக்கான். உங்களுக்கு அவனை பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அவனோட பாடியும் நல்லா வெட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை விட அவனுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் ஹேர்லாம் வெட்டாக இருக்கும். உங்கள் ஹேரும் வெட்டாக இருக்கும். உங்கள் ஐஸ்லேருந்து ஆனால் அவ்வளோ டியர்ஸ். அப்படியே உங்களை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். உங்கள் நெக்கு, உங்கள் செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் சீக்கெல்லாம் நல்லா கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். ஸோ ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே ஏர்ன் பண்ணிக்கிறேன். அண்ட் பிஎம்க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ நானும் ரொம்ப வெயிட் தான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் போன வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் போடவும் எனக்கு ஒரு மாதிரி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் வீடியோ அப்லோட் பண்ணாமே இருந்தேன். ஓகேடா, ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருமே லைக்கும் போட மாட்டேறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. ஸோ கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் லைக் போடுங்க. எனக்கு அதே மாதிரி வியூஸும் போக மாட்டேங்குது. பின்ன எப்படி வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி, நீங்கள் கமெண்ட் பண்ணி, நீங்கள் ஷேர் பண்ணி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான்டா நான் வீடியோ போட முடியும். ஸோ ஓகேடா. அண்ட் எப்பவும் போல தான் ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. அண்டு ஏதாவது ஒரு சில சீன் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் எஃப்எஃப் பார்க்க வரவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். யாருக்கும் எதுவுமே தெரியாதுன்னா கிடையாது. அப்படியே தெரியாமல் இருந்தீங்கனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. ஓகே, டாடா, லவ் யூ.